வணக்கம் நண்பர்களே. முதல் மாதம் ஆக்டிங் கிளாஸ்ல இன்னைக்கு தான் ஒரு முக்கியமான நாள். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாள் கற்றுக்கிட்டதுலேருந்து முதல் முறையாக ஒரு மேடை நாடகம் நடிச்சு காட்ட போகிறோம். வெளியே போகிறதுக்கு முன்னாடி முகத்துக்கு சூரிய திரையெல்லாம் போட்டுட்டு இருந்த பழத்தையும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் கைப்புள்ள புதுசாக ஏதோ அவனோட குறிப்பேட்டில் எடுத்து வரைஞ்சிட்டு இருந்தான். கிளம்புறதுக்கு முன்னாடி கண்ணாடியில் எனக்கு நானே ஒரு உமா கொடுத்துட்டு பேருந்து பிடிக்கிறதுக்காக புறப்பட்டாச்சு. பேருந்தில் நீ கூட்டமும் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. இறங்கினது எப்பயும் போல காலை உணவு முடிச்சுட்டு வகுப்புக்கு செல்லும் போது நேரத்தை பார்த்தா தான் தெரியுது 7 நிமிஷம் தான் இருந்துச்சு. டெய்லி நாங்கள் வரதோட இன்னைக்கு காலதாமதமானதுனால கைப்புள்ளைக்கு ஒரே கவலை. உள்ள போய் உட்காந்தது எல்லாரும் தீவிரமா அவங்கவுங்களுக்கு கொடுத்த வசனத்தை படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த நேசமணி மட்டும் ஒரு மாசம் ஆகி திருந்தாம யார் என்ன வேணா பண்ணுங்கன்னு சாலாக்காக தான் உட்காந்துட்டு இருந்தோம். நமக்கு வந்தியத்தேவன் கதாபாத்திரம் கொடுத்துருந்தாங்க. அதில் நம்மளால முடிஞ்ச முயற்சியை கொடுத்து நடிச்சிட்டோம். எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸுக்கு நாளைக்கு தான் மதிப்பாய் கொடுப்பன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போலாம் முடிஞ்ச உடனே கைப்புள்ள கையால் கொண்டு வந்த மதிய உணவை சாப்பிட்டு கிளம்பலான்னு பார்த்தா போரூர் போகலாம் வான்னு சொல்லி நம்மளை கூட்டிட்டு போயிட்டான். எதுக்குடா டேன்னு கேட்டால் சட்டுன்னு கால் சட்ட பையில இருந்து சுய விவரத்தை எடுத்துட்டான். டேய் என்னடா அதெல்லாம் கேட்டால் வேலைக்கு போறேன்னு சொல்றான். நேர்முக தேர்வுக்கு போனோம் நம்மளை வெளியே மணிக்கணங்க காக்க வச்சுட்டான். வெளியே வந்ததையும் வாடா கிளம்பலான்னு சொல்லி வேகமாக கூட்டிட்டு வந்துட்டான். எங்கே இவனுக்கு வேலை கிடைக்க போகுதுன்னு ஒரு தப்பான ஒரு மேத்தமெட்டிக்ஸ் போட்ட நண்பர்களே. கைப்புள்ள காலையில் குறிப்பில் வரைஞ்சிட்டு இருக்கும் போதே சந்தேகப்பட்டிருக்கணும். கைப்புள்ள இனிமே ஒரு வரைகலை வடிவமைப்பாளர். ரூமுக்கு வந்தது இனிமேல் ஓய மாட்டான் அந்த ஓவிய சீருன்னு சொல்லி கிடைச்ச இடத்துலலாம் வரைய ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரத்துலேயே இன்னொரு கல்லூரி நண்பரும் படத்துக்கு போல நம்மளை கமலா கூப்பிட்டு வந்துட்டாரு. படம்லாம் முடிஞ்ச உடனே இரவு உணவுக்காக சப்பாத்தி பார்சல் வாங்கிட்டு வந்துட்டு நம்மளோட அறையில் சாப்பிட்டு கப்புன்னு படுத்தாச்சு. அடுத்த காணொலியில் சந்திப்போம்.